ஹல்லேலூயா. சியோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இந்த தினத்தில் 3 ராஜாக்கள் அதிகாரங்கள் 9 முதல் 12 அதிகாரங்களில் வசனங்களை தியானிக்க சர்வ தேவன் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. 9வது அதிகாரத்திலே கர்த்தர் சாலமோனுக்கு தரிசனமாகி சாலமோனோடு பேசுவதை குறித்து நாம் பார்க்கிறோம். சாலமோனின் வேண்டுதலுக்கு தேவனாய் கர்த்தர் அளித்த பதிலில் அவனுடைய ஜெபத்தை கேட்டு அவனுடைய வேண்டுதல்களை அருளி செய்ததாக நாம் பார்க்கிறோம். எனினும் தேவன் மேலும் சாலமோனிடம் அவனும் அவனுடைய மக்களும் தேவனுக்கு உண்மையாக இருந்து அவருடைய கற்பனைகளை விட்டு விலகாமல் இருந்தால் தேவன் சாலமோனின் சிங்காசனத்தையும் இஸ்ரவேல் ராஜ்யத்தையும் நிலைத்திருக்க செய்வதாக உறுதி கூறுவதை 4வது வசனம் முதல் 9வது வசனம் வரைக்கும் நாம் பார்க்க முடியும். மகிமை உண்டாவதாக. முழு வேதாகமும் இந்த உண்மையை வலியுறுத்துகிறது. நாம் தேவனையும் வழிகளையும் பின்பற்றி உண்மையுடன் நடந்து கொண்டால் மாத்திரம் அவருடைய வாக்கு தத்தங்கள் நம்மிலே நிறைவேறும். யோவான் எழுதின சுவிசேஷம் 14 அதிகாரம் 21 அதிகாரங்களில் எல்லாம் அதை நாம் காண முடியும். அதே மகிமை உண்டாவதாக. தம்முடைய வழிகளை இஸ்ரவேல் மக்கள் உண்மையுடன் பின்பற்றாவிட்டால் தேவன் தேவாலயத்திலிருந்து தமது பிரசன்னத்தையும் வல்லமையும் மகிமையும் விலக்கிக் கொள்வார் என்பதையும் இங்கே வசனங்கள் சொல்லுகிறது. 6ஆம் வசனம் முதல் 9ஆம் வசனம் வரைக்கும் பார்க்கும்போது இந்த எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது. புதிய உடன்படிக்கைக்கு பொருத்தமானது திருச்சபையானது கிறிஸ்துவின் வார்த்தைகளுக்கும் புதிய ஏற்பாட்டு அப்போஸ்தலரின் போதனைகளுக்கும் செவி கொடுக்காமல் கள்ள போதனைகளுக்கு பின் சென்று இந்த உலகத்தின் தேவனற்ற அஞ்ஞான வழிகளை பின்பற்றினால் தேவ ஆவியும் வல்லமையும் திருச்சபையிலிருந்து எடுத்துக்கொள்ளப்படும். தேவன் அந்த சபையை தன் ராஜ்யத்திலிருந்து விலக்கி விடுவார் என்பதை இங்கே எச்சரிக்கிறார். சாலமோனுடைய மற்ற செயல்பாடுகளை குறித்து இந்த வேதம் தெரிவிக்கிறது. 10வது அதிகாரத்திலே சேபாவின் ராஜஸ்திரி சாலமோனை வந்து சந்திக்கிறதை இந்த அதிகாரம் தெரிவிக்கிறது. மகிமை உண்டாகும். கர்த்தருடைய நாமத்தை குறித்து சாலமோனுக்கு உண்டான இந்த கீர்த்தி சேபாவின் ராஜஸ்திரிக்கு கேள்வியான போது அவள் விடுதலைகளால் அவனை சோதிப்பதற்காக அங்கே மிகுந்த பரிவாரத்தோடும் அங்கே கந்த வர்க்கங்களையும் மிகுதியான பெண்ணையும் ரத்தினங்களையும் சுமக்கிற ஒட்டகங்களோடும் வந்தபோது தன் மனதிலிருந்து எல்லாவற்றையும் குறித்து அவனத்தில் சம்பாசித்ததை நாம் இங்கே பார்க்க முடியும். கர்த்தருடைய மகிமை உண்டாவதாக. அவள் சொல்கிறதான காரியம், நான் வந்து அதை என் கண்களால் காணும் மட்டும் இந்த வார்த்தைகளை நான் நம்பவில்லை. இவைகளில் பாதியாகிலும் எனக்கு அறிவிக்கப்படவில்லை என்று காண்கின்றேன். நான் கேள்விப்பட்ட பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் உடைய ஞானமும் செல்வமும் அதிகமாயிருக்கிறது. உடைய ஜனங்கள் பாக்கியவான்கள், எப்பொழுதும் உமக்கு முன்பாக நின்று உடைய ஞானத்தை கேட்கிற உடைய ஊழியக்காரரும் பாக்கியவான்கள் என்று சொல்லி எழுதியதை குறித்து பார்க்கிறோம். மகிமை உண்டாவதாக. ஆம், சாலமோன் ராஜாவினுடைய மேன்மையை குறித்து இந்த அதிகாரம் நமக்கு கர்த்தரால் கொடுக்கப்பட்டதான ஞானமும் மேன்மையும் ஆசீர்வாதமும் அது மிக சிறப்பானவைகள். கர்த்தருடைய மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து 11வது அதிகாரத்திலே சாலமோனுடைய விழுகை ஆரம்பிக்கிறதை நாம் பார்க்க முடியும். ஆவிக்குரிய நிலையிலிருந்து வீழ்ச்சி அடைகிறதை நாம் பார்க்கிறோம். சாலமோன் ஆண்டவரை நேசிக்கும் ஒரு மனிதனாக தன் வாழ்வை ஆரம்பித்தான்.
ஆனால் தேவனுடைய கட்டளைகளின்படி முதலில் நடந்தாலும் பின்பதாக அவன் நிலைமை மாறிவிடுகிறது. ஆலயத்தை எல்லாம் கட்டி தேவனுடைய அன்பையும் கிருபையையும் ரட்சிப்பையும் அனுபவித்ததான சாலமோன் அங்கே தன் பாவத்தின் வஞ்சகத்தன்மையால் இதயத்தை கடினப்படுத்தி தேவனை விட்டு விலகி அந்நிய தேவர்களை சேவிக்க தொடங்கினான் என்று எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இவ்வாறு தன் செயலின் மீதம் தேவனுக்கு கோபம் மூட்டினபடினாலே அங்கு தண்டனை கடந்து வருகிறது. மகிமை உண்டாவதாக. ஆம், அந்நியர்களோடு இணைக்கப்படக்கூடாது, அந்நியர்களோடு ஐக்கியம் வைக்கக்கூடாது என்ற காரியங்களை எச்சரிக்கிறது. இல்லை, அதனால் சாலமோனுக்கு எதிரிகள் தோன்ற ஆரம்பித்தார்கள். அங்கே யெரொபெயாம் சாலமோனுக்கு எதிராக கலகம் பண்ணுகிறதை குறித்து பார்க்கிறோம். ஆண்டவராய் தேவனோ சமாதானத்தை வாக்குத்தத்தம் பண்ணி இருந்தார். ஆனால் தேவனுக்கு விரோதமாக இப்படிப்பட்ட காரியங்கள் நடந்ததினால் யெரொபெயாமுக்கு எதிராக இஸ்ரவேல் கலகம் செய்கிறதை குறித்து பார்க்கிறோம். ராஜ்யம் இரண்டாக பிரிகிறது. பெத்தேலின் தானிலும் பெண் கன்றுக்குட்டிகள் வைக்கப்படுகிறது. தேவனுக்கு விரும்பாத காரியங்கள் கடந்து வந்து தேவனுடைய தண்டையை பெற்றுக்கொள்கிறார். இந்த வசனங்களெல்லாம் தியானிக்கும் போது நமது வாழ்க்கையிலும் எச்சரிக்கையாக நாம் இருந்து ஆவிக்குரிய ஜீவியத்தில் முன்னேற கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. சர்வ வல்லமையுடைய ஆசீர்வாதம் நம்மோடு தங்கியிருப்பதாக. ஆமீன், ஆமீன்.